Hello viewers, welcome to SmarTech. இந்த வீடியோவில் நாம ஒரு மொபைலை அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது என்ன மொபைல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். Yes, Redmi Note 10. இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நான் 4 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு டெலிவரி ஆயிருக்கு. இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் ஆன்லைனில் ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளுக்கு பதிலாக வேறு ஒரு பொருள் உங்களுக்கு டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒருத்தர் ஆன்லைனில் டூத் பேஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைல் டெலிவரி ஆயிருக்கு. இது மாதிரி நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்ணால் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு பொருள் கூட நமக்கு டெலிவரி ஆகலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளுக்கு பதிலாக செங்கலோ சோப்போ கூட உங்களுக்கு டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு பதிலாக செங்கல் டெலிவரி ஆயிருக்கு. இதை நம்ம கம்பெனி சைடில் ரிப்போர்ட் பண்ணும்போது ப்ரூஃப் இல்லாமல் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது அதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்திருந்தாலோ இல்லை செங்கலோ இல்லை சோப்போ வந்திருந்தால் கூட நீங்கள் இந்த ப்ரூஃபை வச்சு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போது இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதில் செங்கல் இருக்கா இல்லை சோப்பு இருக்கா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்சலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி நோட் 10 மொபைல் வந்துட்டு அதோட பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டிபியு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து டிபியு கேஸ், இதையும் ஓரமாக வைப்போம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு நமக்கு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கேபிள். ஓகே, அவ்வளோதான் இருக்குது இந்த பாக்ஸில். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓரமாக தூக்கி போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம மொபைலுக்கு வருவோம். மொபைல் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மொபைல் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக பளபளன்னு பிளாக் கலரில் செம்மையாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து கையில் பிடிச்சிக்கிறதுக்கே ரொம்பவே லேஸாக சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கிளியராக நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காகவுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாகவே இருக்குது, நல்லா ஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போவுமே நல்லா ஹேண்டியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கவர் நல்லா டைட்டாகவே நல்லா ஹேண்டியாகவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய சார்ஜராக ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிளுமே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும். அண்ட் சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருந்தது. அண்ட் இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்ட்டாக 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த 13,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தான மொபைல் தாங்க. வாங்க இப்போது இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலோட ஹைலைட்டடான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.4 இன்ச்சஸ் கொண்ட சூப்பர் ஆமோலட் டாட்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரி 5000 mAh கொண்ட பேட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 67% வரைக்கும் சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 74 மினிட்ஸில் 100% சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 678 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் 1100 நிட்ஸ் கொண்ட பிரைட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அவுட்டோரில் உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. தவறுதலாக கீழே விழுந்தால் கூட மொபைல் உடையாமல் தடுக்கும். அண்ட் கூடவே அன்வான்ட் ஸ்க்ராச்சஸில் இருந்தும் தடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமரா. பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவாக நமக்கு 48 மெகா பிக்சல் கொண்ட சோனி IMX 582 அப்படின்னு சொல்கிற ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து 2MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே 2MP டெப்த் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம நல்ல போர்ட்ரைட் இமேஜஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 8MP கொண்ட அல்ட்ரா வைட் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நல்லா வைடான இமேஜஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் இன் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. 3.5mm டைனி பஞ்சு ஹோலில் வந்து இந்த கேமராவை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ஸில் வருது. ஃப்ராஸ்ட் ஒயிட், அக்வா க்ரீன், ஷேடோ பிளாக், இந்த 3 கலரில் வருது. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 3D ஃப்ராஸ்டட் மெட்டி பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எவல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட வெயிட் 179 கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 8.3mm தின்னஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மொபைலில் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 4GB 64GB, இன்னொன்று 6GB 128GB. 2+1 மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து நம்ம 512GB வரைக்கும் நம்மளால் மெமரி கார்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான மொபைல் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.